செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச். சிஎஸ்கே டேக்கிங் ஆன் ஜாக்ஸ்பாரோ. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. 6 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் பர்சனா நவீன் சேக்ல, ஓப்பனிங் பவுலர் முத்துப்பாண்டி. பவர் பிளே ஓவர். ஒரு முதல் பால் அவுட் ஆன பால் காரணமா ஃப்ரீ ஹிட் பால். முதல் பால் நல்ல பிச் டப்பா போட்டாங்க. பாயிண்ட்ல உள்ள வச்சு போட்டிருக்காங்க. க்ளோஸா சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ரிஸ்கி ரன் ஓடிட்டாங்க முதல் ரன். ஓப்பனிங் பர்சன் பிரசாந்த் சேக்ல. லைனை கவர் பண்ணி வச்சா. நல்ல டைமிங், நல்ல பிளேஸ்மெண்ட், இன்ஃபீல்ட்ல கிளியர் பண்ணிருக்கு. அங்க பாருங்க சூப்பர் ஸ்டாப். இதெல்லாம் ஓடி எடுக்கப்பட்ட 3. நல்ல ஃபுல்லரா போட்டாரு. ஜஸ்ட் டைமிங் மிஸ் ஆகி போச்சு. லோட்டாஸ் பால் பேட்ல லைட்டா பட்டா கூட ஃபர்ஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அவர் தலையை தாண்டி போயிருக்கு. பவுண்டரியா மாற வாய்ப்பு இருந்துச்சு. தேர்ட் பால் பாடியிலேயா பேட்லையா? எனக்கு தெரிஞ்சு பாடியில. லெக் பை கிடையாது. பேட் பால். த்ரூ கவர்ஸ் ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. கவர் பாயிண்ட் ஆள் வச்சிருந்தாங்க. கரெக்டா கவருக்கு போச்சு. பந்து ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். ரிவர்ஸ் ஸ்ட்ரைக், மீண்டும் ரிவர்ஸ் ஸ்ட்ரைக். காலுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல யார்கர், நல்ல டாட், நல்ல ஓவர். பவர் பிளே முடியுது. ரெண்டாவது காமன் ஓவர், ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 7. நோ விக்கெட். ஜாக்ஸ்பாரோ செகண்ட் நியூ பவுலர். பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா சதீஷ் வந்திருக்காங்க. இப்ப சூப்பருங்க. ரொம்ப கிளீனா ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது எடுத்துட்டு போய் லெட்டா திரும்பி அவர் எப்போ போனாரோ, எப்போ பட்டுச்சோ அப்பவே தெரியும். அது தலையை தாண்டி போனோம். 2 ஷாட் நல்லா ஆடி இருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காரு. ஆனா 2மே ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. இன்னோவேட்டிவும் சரி, கன்வென்ஷனும் சரி. மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணதுக்கு அது கேரி ஆகல. பட் பவுண்டரி இல்லாம ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தாலும் லோட்டாஸ் கேட்ச் பிடிக்க ஆள் கிடையாது. ரொம்ப சேஃபா அவ்வளவும் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ண பார்த்தாரு. பவர் போட முடியல. டிரைவுக்கு போனாங்க. சரியா கனெக்ட் பண்ண முடியல. ஒரு விதமான ஏஜ் அவுட் சைட் ஏஜ். ஓடி எடுக்கப்பட்ட 1. கீப்பர் க்ளோஸ். ஃபர்ஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. திரும்ப பக்கமே போட்டாலுமே லெஃப்ட திரும்ப ஆடி வாருங்க. கனெக்ட் பண்ணிடுறாரு பிரசாந்த். 1 more remaining. லோட்டாஸ் பால் ரொம்ப சாஃப்டா பேட் அவுட் ஆகும் சொல்லலாம். ஃபாஸ்டா பேட் அவுடல. டிரைவுக்கு போனாங்க. சிங்கிள் எடுத்து ஓவர முடிக்கிறாங்க. சேஃபா முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 19 அண்ட் நோ விக்கெட். ஜாக்ஸ்பாரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் நியூ பவுலர் நக்கீரன். முதல் பால் சரியா கனெக்ட் பண்ண முடியல. ஃபுல்லர் 1. பேட் ஆஃப் சைட்ல போச்சு. பந்து ஆன் சைட்ல போச்சு. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓடுறாங்க. 2-3 ஹிட் நடுவில் போட்டுறாரு பிரசாந்த். எப்போதும் கிடைக்கிற டைமிங் சோஃபா நவீனுக்கு கிடைக்கல. இன்னும் நல்லா அடிப்பாரு. நல்ல டைமிங்ல வைப்பாரு. செகண்ட் பால் எங்க அப்படின்னு எதிர்பார்த்த அந்த ஒரு ஷாட் கோஸ் இன்சைட் அவுட், கோஸ் ஆல் தி வே. லாங் ரன் போயிருக்கு. எங்க டைமிங் இல்ல, எங்க சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. முதலார பதிவு பண்ணிருக்காருங்க நவீன். நல்லா போட்டிருக்காரு. ஃபுல்லா போட்டிருக்காரு. கிட்டா வர போட்டிருக்காரு. ஓடிட்டாருங்க. ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பர்சன் வசந்த். கால் கேப்ல போட வேண்டியது. எப்படியோ பேட்ல ஆட்டாரு. வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேடு. நல்லா வந்து வேற துரத்து போட்டிருக்காரு. சரியா படல. டேக்கன் க்ளோஸ் விக்கெட் கீப்பர் கொஞ்சம் பின்னாடி வந்தாரு. கரெக்டா விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் நீலமணி. பணபால் வீடு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 30. 1 விக்கெட் விட்டுருக்காங்க ஜாக்ஸ்பாரோ. 4th நியூ பவுலர் அரவிந்த். கீப்பர் க்ளோஸ் வசந்துக்கு. முதல் பால் ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு. பாடி லைனுக்கு வந்தாங்க. நல்ல டைமிங், நல்ல ஃப்ளோ இருந்துச்சு. பேட்ல தாண்டி போயிடுச்சு. தலையை தாண்டி போயிடுச்சு. மீண்டும் ஒரு ஆரம்பத்தி போயிருக்காரு வசந்த். பிரசாந்த் தப்பா சொல்லிட்டேன் பேரை. வசந்த் அவர் பேர் ஆக்சுவலா. வெல்லாசிட்டாருங்க. செகண்ட் பால் மீண்டும் திரும்ப பக்கம் போட்டு லெஃப்டா திரும்பி ஆட பார்த்தா தரையோட போச்சு. அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட் தானா. மீண்டும் ஒரு பவுண்டரி. மோர் ரன்ஸ் லீக் ஆகிருக்கு. ஸ்பாட் ஆஃப் பாலர் கண்டிப்பா. இப்ப 6 அடிச்சுட்டாரு. நீங்க மிஸ்ஃபீல்ட் பண்ண அவர் 4 எடுத்துக்கிட்டாரு. தேர்ட் பால். திஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவேன். 6 இருக்க வாய்ப்பா குட்டி பேர். பவுண்டரி. மீண்டும் ஒரு பவுண்டரி. ஒரு 6, 2, 4.
இறங்கி போய் நேரில் ஒரு விதமான எஜ்ஜு மாதிரி இருக்கு. ஆனா வெளில போடுவோம் தோணுது. போயிடுச்சுங்க, அதாங்க போயிடுச்சுங்க. இத்தகைய பாலுக்கு போனாரு. பவர் போடுறப்ப பவர் நல்லா பட்டுச்சு. எஜ்ஜு போடுற மாதிரி இருந்தாலுமே தலையை தாண்டி போயிருக்கு. 2-6 2-4. Last over. Straight shot. Struck nicely but straight to fielder. அங்க ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ். 2-6 2-4 ஒரு விக்கெட். ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவர்ல. ஒரு நல்ல இன்னிங்ஸ் வசந்த் வந்து வந்தாரு. ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்தாரு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறோம். நல்ல பேட்டிங், ஒரு ஃபைன் பேட்டிங் கண்டிப்பா இந்த பேட்ஸ்மேன் வந்து. விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்தி. சவுத் இந்தியால அனிருத்துக்கு அடுத்து ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் எலிஜிபிள் பேட்ஸ்மேன். பிக்கா போட்டிருக்காங்க, ஃபாஸ்டா போட்டிருக்காங்க. கீப்பர் உள்ள வச்சு டாட் போட்டிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 50. மீண்டும் முத்துப்பாண்டி முதல் ஓவர் போட்டவர். அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் நிரு பவுண்டரி போயிடும். நின்ன இடத்துல இருந்து பண்டை வாட்ச் பண்ணி பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி அக்ராஸ் யூஸ் பண்ணல. பால் டைமிங்ல ஒடுக்கிறப்ப வச்சாரு, நேரில் வச்சாரு, நறுக்குன்னு வச்சாரு. முதல் பால் பவுண்டரி. வெல்கம் இந்த பவுலர். முதல் ஓவர் போட்டவரா goes for the aerial shot. In the shot height over. டிக்க வேண்டிய முக்கியமான கேட்ச். ரொம்ப சேஃபா வந்துருச்சு. காத்துக்கு உள்ள வந்துருச்சு. தோவரத்துக்குள்ள ஓடி இருக்காங்க 2. லோட்டாஸா பிடிச்சாரு. பவுண்டரி கண்டிப்பா சேவ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இல்ல போயிடுச்சு. ஐயோ பவுண்டரி போயிடுச்சுங்க. விரட்டி பண்ணி எதிர்பார்த்தேன். போன பால் பவுண்டரியை தாண்டி ஓவர் ஸ்டெப் நோ பால் கணமா. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். கிராஸ் பேட் அக்கரா ஷாட். விக்கெட் பால். போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா. இந்த பேட்ஸ்மேன் பாட்டம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. தரையோட பேருக்கு லாங் ஆஃப் கொஞ்சம் விளக்கு வச்சிருந்தாங்க. ரொம்ப டெட் ஸ்ட்ரைட்டாலாம் வைக்கல. ஓடி எடுக்கப்பட்ட பொண்ணு நல்லா படுது. குத்தி எம்பிடும். அதேதான் நடந்திருக்கு. நைஸ்லி ஸ்ட்ரக்குங்க. சுவிட்சிட்டு போனதுக்கு. மீண்டும் நோ பால். ஓவர் ஸ்டெப் நோ பால் காரணமா அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் வேற வருது. லாஸ்ட் டைம் ஃப்ரீ ஹிட் பால மிஸ் டைம் ஷாட்டா இருந்துச்சு. ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியல. நீலு இப்போ பண்றதான் பார்ப்போம். நேரா இறங்கி விட்டாரு. கையில பிடி விழுந்திருக்கு. கேட்ச் மிஸ். ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. சேஃபா வச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த 2 பேருக்கு தெரியும். ரன் அவுட் மட்டும் ஃப்ரீ ஹிட் பால்ல விட்டுறக்கூடாது தன்னோட விக்கெட்டானு. ஸ்டிக்கு மேல வருது. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 70. அதே 2 விக்கெட் விட்டு ஜாக் ஸ்பாரோ. 6 more ball remaining. முதல் இன்னிங்ஸ்ல அதை போடுறதுக்கு சிவா வந்திருக்காங்க. முதல் பால் எவ்வளவு தூரம் போகுது அதுதான் கைக்கு போயிருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் ஏற்றி வச்சிருந்தாங்க. போன ஒரே பால் இதுதான். அதை விட்டு தரல. சதீஷ் கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீலமணி ஆட்டம் வளர்ந்த வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆர்டரா வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஜாக் ஸ்பாரோ வர்ற பேட்ஸ்மேன் அப்படிதான் இறக்கிருக்காங்க. இது வரைக்கும் டாப் ஆர்டர் மொத்தமாவே இடம் கொடுக்கல, வித்து கொடுக்கல. வெல் வாட்ச் அண்ட் வெல் போல்ட். நல்ல எக்ஸிகியூஷன். ஆள் ஏற்றி வச்சதுக்கு போட்டாரு. விக்கெட்டை பிடிச்சாரு. இப்போ டாட்டையும் போட்டிருக்காங்க. வித்து இருந்துச்சு. எட்ஜ் வாங்கிட்டா கூட பின்னாடி 4 பேர் இருக்குங்க. ஏன்னா டோர்னமெண்ட்ல ஆள் கிடையாது. பாயிண்ட்ல தான் ஒரே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வேற ஒட்டி வச்சிருக்காங்க. நல்ல வின் இருக்கு. வித்து கொடுக்க கூடாது. அதேதான் தாளப்பாடு போட்டாங்க. தரையோட திருப்பி விட்டாரு. ஓடி இருக்கப்பட்ட 2ஆவது அது. லோட்டாஸ் பால். ஸ்ட்ரைட் டிரைவ் காண முயற்சி. கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்காங்க. ஓடிட்டாங்களோன்னு தோணுது. விக்கெட். அந்த இடத்துல விக்கெட் போயிருக்கு. மீண்டும் ஒரு விக்கெட். இப்போ ரன் அவுட்ல ஒரு முக்கிய பந்து. டார்கெட் செட்டிங் பால். ஐயோ சொல்லட்டு கொடுக்க விட்டுட்டாங்க. நல்ல அடி. நல்ல 6. எப்படி முடிக்கிறேன் பார் அப்படின்னு முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் காத்திக்கிட்டு வந்து ஒரு 6ஓட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. டார்கெட் 79 ரன். ரன் செஸ்டாக கார்த்தி ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் ஒயிட் கார்த்தி. பவர் பிளே ஓவர். முதல் பால் பேக் ஆஃப் லென்த். ஈஸி பிக்கிங் பேட்ஸ்மேனுக்கு மாடி லைன்ல வந்து சொல்லட்டு கொடுக்க டைமிங் இருந்துச்சு. பிச்சி பேருக்கு இந்த பால் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. 79 சேஸ் பண்ணணும். 75 சேஸ் பண்ணா மாத்தி கொடுத்துருக்காங்க. முதல் பால் பவுண்டரி அடிச்சு. செகண்ட் பால் வித் ஆன் ஆஃப் விட்டு தட்டினாருமா. உள்ள வச்சு போட்டாங்க. எல்லா ஃபீல்டரும் உள்ள இருக்காங்க. ஆக்சுவலா இங்கிட்ட 4-5 ஃபீல்டர் இருக்காங்க. அவுட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல உள்ள இருக்காங்க எல்லாருமே. கார்ட் சேஞ்ச். 3வது பால்
ஃபுல்லராக போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. க்ளோஸ் டு பேட்டு, வெஜ்ஜுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. பார்த்தா பரல. நல்ல வேரியேஷன், வேகம் இருந்த மாதிரி பார்த்தா குத்தி வெளில வந்திருக்கு. பந்து ஆர்க்கில் எல்லாம் பந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு வசந்த். ஓடி இருக்கப்பட்ட 2 இருக்கும். 2 காமன் பவர் பிளே ஓவர், 2 பவுண்டரி, ஒரு 2 டோட்டலாக 10 ரன் ஆடி இருக்காங்க முதல் ஓவரில். மீதமுள்ள 30 பால்ல 69 தேவை. ஓப்பனிங் வருஷம் விக்கி ஸ்டேக்கில், செகண்ட் நியூ பவுலர் மனோஜ். லோட்டாஸ் பால் நின்ன இடத்துல இந்த வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணாரு. பட் ஆனால் யூஸ் பண்ணாங்க. ஃபுல் பவர் போட முடியல கண்டிப்பா. ஆப்போசிட் விண்டு வேற ஸ்லோ ஆயிடுச்சு. செகண்ட் பால் கார்த்தி வெயிட் பண்ணாரு. ஒரு ஸ்லோவர் 1 வெயிட் பண்ணி அக்ராஸ் ஆனாங்க. கைக்கு போயிருக்கு. அங்க இருக்க ஃபீல்டர் விட வாய்ப்பே கிடையாது. நீலமணி எங்க 2 பவுண்ட் அடிச்ச பேட்ஸ்மேன் கார்த்தி ஆட்டம் வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் விஜய். லேட்டாஸ் பால் அப் அண்ட் ஓவர் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவர் ஏற்றி வச்சிருக்காங்க ஒயிட் கார்த்திய. ஒரே ரன் மட்டுமே. மீண்டும் டாஸ் பால் லெஃப்ட் சைடு ஆக்சஸ் பண்ண இடம் கொடுத்து போட்டாங்க. கரெக்டா ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. தடுக்க முடியல. மிட் விக்கெட் வச்சிருந்தாங்க. கரெக்டா ஸ்கொயரே பிகின் ஸ்கொயருக்கு பேக்கப் ஸ்கொயருக்கு கரெக்டா நடுவில் விழுந்து போச்சு. 4 ரன்னா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி பால் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோட்டாஸ் பால் சிங்கிளா மாறிச்சு. விக்கி ஆனப்ப பால் பேட் மீட்டான செகண்ட்ல காத்தடிக்காம போச்சு. சப்போஸ் அந்த டாஸ் பால் போடுறப்பவே காத்தடிக்கல அப்படின்னா லெக் சைடில் ஆடிட்டு பாரு. ஆஃப் சைடில் ஆடினாரு, அது சிங்கிளா மாறிச்சு. இவருக்கு கரெக்டா இருந்துச்சு, காத்தடிக்கல, அடிச்சிட்டாரு லெக் சைடில். ஜோனிங் செம்சன் போட்டாங்க. பட் இந்த தடவை மீண்டும் ஃபீல்டர் தள்ளி வச்சிருந்தாங்க. போன பால் போன எந்த இடத்துல போச்சோ ஸ்கொயர்ல அங்கே ஆள வச்சு போட்டாங்க. பட் இந்த தடவை மிட் விக்கெட்ல போயிருக்கு. ஆக்சுவலா போன பந்து அங்கதான் கரெக்டா நின்று. இப்போ பந்து போயிருக்கு பாருங்க, அங்கதான் கரெக்டா நின்று நீலமணி. இந்த இடத்த எங்கெல்லாம் மாத்திராமோ அங்கெல்லாம் போகுது. டெஃப் டச் வச்சாங்க. காத்துல போனாலும் கேப்ல போச்சு. நோ மேன் லேண்ட், சேஃப் லேண்டிங். 2 முடியல. ஸ்கோர் 18. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் நியூ பவுலர் சக்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஹை பேக் லிஃப்டோட ஆடுறாங்க. பேஸ் கொடுக்காம குத்தி போட்டா ஃபுல் பவர் பேட்ஸ்மேன் தான் போட வேண்டியதாக இருக்கும். அதான் நடந்திருக்கு. அதனால ஃபுல் பவர் எடுக்க முடியல. 2வது பந்து லெஃப்ட் ஹேண்ட் பந்து கண்ட்ரோலா போட்டிருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்கல கண்டிப்பா. அங்க டைமிங் கொடுத்துருக்காங்க. இங்க ஓடி இருக்க 2 ஃபுல்லர் பால் ஸ்டிக்லைன்ல போட்டாங்க. மீண்டும் நவீன் டைம் கொடுக்க வேணாம் வச்சுட்டாங்க. சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. லோட்டாஸ் பால் ஃபுல் பவரும் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல இருந்துச்சு. கிராஸ் பேக் போட பார்க்கல. அங்க பிரசாந்த் ஃபீல்டர். டீம் ஹிட் பார்த்தா ஸ்ட்ரைட்டர் சூப்பரா போச்சு. லைட்டா முன்னாடி வரணும். நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். நீலமணி நவீன் இந்த டீப் ஃபீல்டிங்லாம் கேட்சோட வாய்ப்பு கிடையாது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அரவிந்த் ஃபேசிங் லெஃப்ட் ஆர்ம். முதல் பால் கேப்ல அது முன்னாடி போயிட்டு இருக்கே, போயிடுச்சாங்க தெரிஞ்சு. தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 27. 2 விக்கெட் விட்டுருக்காங்க சிஎஸ்கே. அடுத்த நியூ பவுலர் பிரசாந்த் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். முதல் பால் first ball opportunity, yes, taken comfortably by Vasant. அங்க முதல் பால் ட்ரைவல் பண்ணி போட்டிருக்காங்க. சிஎஸ்கே இன் டீப் ட்ரபிள் கண்டிப்பா. ஸ்பாட் ஆஃப் பாதர்ல கண்டிப்பா இருக்காங்க. பெரிய ரன் சேஸ், ஹை பிரஷர் பேட்ஸ்மேன். 15 பாக்கி இருக்கு. 15 பால்ல 42 தேவை. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் டென்னிஸ் பால் சதீஷ் வந்திருக்காங்க. இவர் பிடிக்கும் முதல் பால். இன்னும் ஃபைனா போக வேண்டியது ஃபீல்டர் பக்கம் போயிருக்கு. முன்னாடி வந்து கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலா இன்னும் உங்களுக்கு தேர்ட் மேனு ஃபைன் ஆஃப் சைடு டீப் ஃபைன் அங்க போக வேண்டியது. கரெக்டா பாயிண்ட் போயிருக்கு. அன்பார்ச்சுனேட்டா முத்துப்பாண்டி. 3வது பால் விக்கெட்டா மாறுமா? சரி ஆகல, கட் ஆகிருக்கு. கைக்கு பக்கத்துல போச்சு. இந்த பால் மீண்டும் பவுண்டரி. அந்த ஃபீல்டர் பீட் பண்ணி இன்னொரு பவுண்டரி. செகண்ட் பவுண்டரி இது. எக்ஸ்ட்ரா ஸ்டிக் லைன்ல போட்டாங்க. மீண்டும் விக்கெட்டுங்க. லெஃப்ட் ஆர்ம் போட வசந்த் கேட்ச் எடுக்க பிரசாந்த் அண்ட் வசந்த் 2 பேருமே வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு விக்கெட். சுரேஷ் டெக்ல நல்லா ஃபுல்லரா போட்டிருக்காரு.
ஃப்ளோட்டோட போட்டாங்க, அதில் பீட் ஆகிட்டாரு. ஒரு ஷார்ட் டிஸ்மிசல், மீண்டும் விக்கெட்டுங்க. அந்த ஃப்ளோட்டு கொடுத்து ஏர்லேயே பீட் பண்ணி விக்கெட் அழுத்தி போயிட்டார் பிரசாந்த். ஸ்கோர் இப்போ 32, 4 ஓவர் முடியல. 6 விக்கெட் போயிருக்கு சோஃபார் சிஎஸ்கேக்கு. இதோட நீலமணி விக்கெட் கீப்பர் கையில் வந்திருக்கு. போட்டாஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பேஸ் கையில் விடுறப்ப தெரியல, ஏரில் வரப்பு ஃபிகராக வந்துருச்சு பந்து. செகண்ட் ஃபுல்லராக போட்டிருக்காரு. பேக்கரில் ஓடி எடுக்க முடியலங்க, இந்த கேட்சை பிடிக்க முடியாது. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகலாட்டி கண்டிப்பாக விக்கெட்டாக மாறி இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்திருச்சு விக்கெட் கீப்பராக. தேர்ட் பால் நீல் டு அரவிந்த். ஃபிளாஷி ஷாட்டு லைனப்பில் சொல்லியிருக்காங்க. இன்சைட் லீகல்லாம் சொல்லியிருக்காங்க. வெல் போல்ட். டாட் பால் மீண்டும் அத்தோட பேட்டில் பட்டுச்சு. சரியா இந்த பாலும் கனெக்ட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு நவீன வேலை வச்சிருக்காங்க ஃபீல்டிங்கில். ஓடி எடுக்கப்பட்ட 2 லாஸ்ட் 3 ஓவரில். தடுத்துட்டாரு. ஸ்லோராஜ் பந்து 2 ஓடி இருக்காங்க. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 38, 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் சிஎஸ்கே. 6 பாலுக்கு 41 தேவை. அலெக்ஸ் போறாங்க இந்த ஓவர். நேரில் அலாங் த கிரவுண்டில் போயிருக்கு. நான் டாமினன்ஸ் டு நவீன் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முதல் பால் சிங்கிள். செகண்ட் பால் ஏரியல் ஷாட்டுக்கான முயற்சி, திரும்பி வெளியே எடுத்தார். ஒரு ட்ரிக்கி டெலிவரி, லெஃப்ட் ஹேண்ட் பந்து. 3வது பால் எடுத்து போட்டாரு. புல்லாட இடம் எடுத்து போட்டாங்க. அதான் காத்துக்குள்ளே வந்துருச்சு. பின்னாடி எடுக்கிறது கஷ்டம். செகண்ட் டேக்ல எடுத்துட்டாரு. எப்போ பிடிச்சாங்க. நல்ல கேட்ச் ஆக்சுவலா. எண்டில் நியூபாசன் சிவா ஸ்ட்ரைக்ல வந்தவன சுவிட்சிட்டு லேட்டஸ்டாக போட்டுருக்கு. முதல்ல பவுண்டரி போயும் ஃபாஸ்டாக போய் அவுட் ஃபீல்ட் அப்படி இருக்கு. போயிடுச்சுங்க, பவுண்டரி போயிடுச்சு. மீண்டும் ஒரு ட்ரிக்கி பால். ஃபுல்லராக போட்டார், கட்டராக போட்டார். மீண்டும் ரோல் த ஃபிங்கர் ஓவர் த பால். டாட் பால் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்த மேட்சை ஜாக் ஸ்பேரோ ஜெயிச்சிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக